ஓகே, ஷியோமியோட பேட் 7 அவங்க லான்ச் பண்ணிருக்க லேட்டஸ்ட் டேப்லெட். ஸோ இந்த டேப்லெட்டோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 27,999ல இருந்து ஆரம்பிக்குது. 3 வேரியன்ட் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது மிட் வேரியன்ட் 12GB மற்றும் 256GB வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 30,999. ஸோ இந்த வேலைக்கு இந்த டேப்லெட் ஷியோமியோட பேட் 7 இது வாங்குறது ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த பயிரை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து குவிக்காக நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் ஷியோமியோடைய பேட் 7 பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. பின்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே இருக்குது. உள்ள திறந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இந்த டேப்லெட் ஷியோமியோடைய பேட் 7 டேப்லெட் இருக்குது. அது தவிர இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட் சார்ஜர் மற்றும் ஒரு USB Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து இன்னொரு அக்சசரிஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்க போது. ஃபோக்கஸ் கீபோர்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 4,999. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா இதுக்குள்ள கீபோர்டு தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு அக்சசரிஸ் நம்ம கிட்ட வந்திருக்கு. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 5,999. ஓகே, ஒரு ஸ்டைலஸ் பென்னுடைய விலை 5,999 அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. பட் பாக்ஸுக்குள்ள இந்த பென் தவிர எக்ஸ்ட்ரா ரீப்ளேஸ்மெண்ட் நிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பெண்ணை இப்பொழுதைக்கு ஓரமாக வச்சுட்டு இந்த நம்ம பேட் 7 நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் பேட் 7 டிசைன். பின்புறத்தில் உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷிங்ல அருமையா இருக்கு. வெயிட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம். திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 6.18 mm தான். கீழ்ப்புறத்தில் உங்களுக்கு ஒரு USB Type-C போர்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா குவாட் ஸ்பீக்கர்ஸ். இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் எல்லாமே சப்போர்ட் இருக்குங்கிற போடுறத தவிர இங்கே 2 ஸ்பீக்கர் இருக்கு. குவாட் மைக்ஸ் 4 புறத்துலையும் ஒவ்வொரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா இது வால்யூம் பட்டன், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கு. பின்புறத்தில் கேமரா அரேஞ்ச்மெண்ட். இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல பார்த்தோம்னா ஒரு 2-3 கேமரா இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுக்கும். ஆனால் ஆக்சுவலாக ஒரே கேமரா தான், சிங்கிள் கேமரா 12 மெகா பிக்சல். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிற பெசல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ரொம்ப ஈவனான டிசைன். இந்த டிசைன்ல ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, அதாவது 3.5 ஆடியோ ஜாக். சரி, இப்போ வேற யாரை தான் கொடுக்குறாங்க, ஐபேட் கூட எல்லாம் கொடுக்கறது கிடையாது. பட் பரவாயில்ல, அதை தலியா வச்சுட்டு டிசைன்ல வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பின் நம்ம கிட்ட வந்துருக்குது கிரீன் கலர் அப்படிங்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கிரேஷ் கலராக தான் இருக்கு. லைட்டா ஒரு டிஞ்ச் ஆஃப் கிரீன் தெரியுது. இது தவிர உங்களுக்கு கிரே கலரும் பர்பிள் கலரும் அவைலபிளா இருக்கு. கிரே கலர் பார்க்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பிளாக் கலர் மாதிரி தான் இருக்கு. பின்புறத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷியோமி அப்படிங்கிற பிராண்டிங் பக்கத்துல உங்களுக்கு போகோ பின்ஸ் இருக்கு. இந்த போகோ பின்ஸ் தான் மற்ற அக்சசரிஸோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கேட்வே. டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கையில ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த டேப்லெட். இதுல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கிடையாது, ஃபேஸ் அன்லாக் தான். ஃபேஸ் அன்லாக் சூப்பரா ஃபாஸ்டா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. டிஸ்பிளேக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.5K ரெசல்யூஷன் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LCD பேனல், AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த LCD பேனல்லையுமே எந்த குறையும் இல்லாமல் இந்த பிளாக் கலர்ஸ்லாம் நல்லா டீப்பாக தெரியுது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் உங்களுக்கு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. ஒரு HDR டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக உங்களுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த டிஸ்பிளே ஒரு நல்ல அருமையான டிஸ்பிளே. ஒரு இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 30,000 செக்மெண்ட்ல AMOLED பேனல் வந்திருக்காது. இன்னொரு விஷயம், இதுல வந்து AG நானோ டெக்னாலஜி எல்லாம் கொண்ட இன்னொரு வேரியன்ட், டாப் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ அது இன்னும் சேலுக்கு வரல. ஸோ அதோடைய டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கிளார்லாம் ரெஃப்ளெக்ஷன் ஆகி உங்களுக்கு இந்த ஸ்டைலஸ் பென்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல அருமையாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய டிஸ்பிளே பற்றி, டிஸ்பிளே குவாலிட்டி பற்றி நான் பேசணும் அப்படின்னா கேம் விளையாடுறதுக்கு சரி, ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு சரி, முக்கியமாக இந்த HDR கண்டென்ட் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நம்ம வீடியோலாம் பார்க்குறப்போ அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குவாட் ஸ்பீக்கரோட கம்பைன் பண்ணி இந்த அருமையான டிஸ்பிளே, இவ்வளோ பெரிய டிஸ்பிளே பார்க்குறப்போ அதுவும் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோ நினைக்கிறேன். இப்போ பெர்ஃபெக்டாக இருக்குது கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்குறப்போ ஆக்சுவலாக இது ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் Snapdragon 7+ Gen 3. ஸோ ஒரு 8 சீரீஸில் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7+ Gen 3 இந்த டேப்லெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர்னு சொல்லுவேன். அருமையான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் கேமிங்காக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய அப்ளிகேஷனுடைய மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்குது. ரேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் UFS ஸ்டோரேஜ் வந்து UFS 4.0. மெமரி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், இதில் வந்து உங்களுக்கு சிம் கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வெறும் வைஃபை வெர்ஷன் தான். மற்றபடி உங்களுக்கு இதில் வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் உங்களுக்கு NFC கிடையாது. ஆல்மோஸ்ட் தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துட்டாங்க. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட்டும் இருக்கு.
ஒரு டேப்லெட் முக்கியமாக நம்ம ஆண்ட்ராய்ட் டேப்லெட் நம்ம பார்க்குறப்போ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதோடைய சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹைப்பர் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆண்ட்ராய்ட் 15 மேலே ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு யூஐ. பட் இந்த ஹைப்பர் ஓஎஸ்ல டேப்லெட்டுக்காக ஆப்டிமைஸ் பண்ணி நிறைய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஃபார் டேப்லெட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜெஸ்டர்ஸ் இருக்கு. 3 ஃபிங்கர் ஜெஸ்டரில் நீங்கள் ஸ்பிளிட் ஸ்கின் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், அதாவது ஒர்க் ஸ்டேஷன் மோட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் மோடை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மொபைல் வியூவில் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் திறந்தாலும் அது ஒரு மொபைல் வியூவில் வந்துடும். ஸோ ஸ்மால் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் உங்கள் ஒரே அட் அ டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இந்த மோடை நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸுக்கு போக தேவை கிடையாது. நோட்டிஃபிகேஷன்லேருந்து கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டர் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக உங்ககிட்ட ஷியோமியோட மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் ஒரே ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு அந்த மொபைல் ஃபோனை இதில் நீங்கள் கேஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, அதிலிருந்து நீங்கள் ஃபைல்ஸ் கூட நீங்கள் அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சரில் நீங்கள் உள்ளுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இன்டர் கனெக்டிவிட்டி மோடில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டைலஸ் அண்ட் கீபோர்டு ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சது இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடு. இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடில் ஃபார் எக்ஸாம்பிள் எனி அப்ளிகேஷனை நம்ம ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடில் எனேபிள் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மெமரியில் சேவ் பண்ணிக்குது. ஸோ திருப்பி வந்து நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடில் அது ரெண்டையும் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கிறது. ஸோ இந்த குரூப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த பர்டிகுலர் 2 அப்ளிகேஷன்ஸ் உடனடியாக லான்ச் ஆயிருது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க டேப்லெட்டுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஓஎஸ் தரப்பில் இருந்து. இது தவிர நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறப்போ அது வந்து டேப்லெட்னுடைய ரெசல்யூஷனுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இப்போ ப்ளே ஸ்டோரில் மோஸ்ட்லி பாப்புலராக இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுமே உங்களுக்கு ஒரு டேப்லெட் இன்டர்ஃபேஸுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஒரு சில அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் இன்னுமே ஆண்ட்ராய்டு டேப்லெட் உலகத்துக்கு ஆப்டிமைஸ் பண்ணாதான் இருக்குது. ஆனால் அது வந்து ஷியோமியோட பிரச்சனை கிடையாது, அது வந்து கூகுளுடைய பிரச்சனை. அவங்க எல்லா விதமான ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க போர்ட் பண்ணி தான் ஆகணும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 8850 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு லேட்டஸ்டாக வரக்கூடிய டெக்னாலஜியில் சிலிகான் கார்பைட் பேட்டரி கிடையாது. இது வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி. சிலிகான் கார்பைட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ஸ்லிம்மாக இருந்திருக்கும். பட் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட் வயர்டு சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100% போகிறதுக்கு ஒரு 100 minutes ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட யூசேஜை பொறுத்து இந்த டேப்லெட் தாராளமாக ஒரு 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஸோ இந்த கீபோர்டை பற்றி நம்ம பேசுவோம். பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் உங்களுக்கு ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்ட், நீங்கள் டைப் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுடைய கீ ட்ராவல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ட்ராக் பேடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டேப்லெட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் கீபோர்டில் உங்களுக்கு பேக் லைட்டிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆனால் இதுக்குன்னு தனியாக பேட்டரி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அந்த பேட்டரி நீங்கள் தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையில்லை. இந்த போகோ பின்ல நீங்கள் அட்டாச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சார்ஜ் ஆகிக்கும். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கவர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி நம்ம யூஸ் பண்றப்போ ஒரு 120 டிகிரி வரைக்கும் நீங்க திறந்து வச்சுக்கலாம். இந்த ஹிஞ்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டர்டியான பெர்ஃபெக்ட் மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துலயும் வாப்லிங்லாம் இல்லாம உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா நிக்குது. ஒரு டேப்லெட்ல ஒரு மெனக்கெட்டு இவ்வளவுக்கு ஒரு கீபோர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஓகே, இதை கொடுக்குற விலைக்கு ஏத்தாப்புல அருமையா வேலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த டேப்லெட் இந்த பர்டிகுலர் கீபோர்டோடைய அட்டாச் பண்ணிக்கிறதுக்கான மெக்கானிசம் இந்த இடத்துல மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்ஸ் மூலமா இது அட்டாச் ஆகிக்குது. இந்த இடத்துல நம்ம தொட்டு பார்க்குறமே ஒரு வெல்வெட் ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி டேப்லெட் நீங்க வச்ச உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக அது சிங்க் ஆயிடுது. இப்போ இதோட நீங்க எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் நீங்க வாங்கிக்கக்கூடிய இன்னொரு அக்சசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் பென். ஸோ இந்த ஃபோக்கஸ் பென் அகைன் இந்த பர்டிகுலர் ஃபோக்கஸ் டேப் கீபோர்டும் சரி, இந்த ஃபோக்கஸ் பென்னும் சரி பேட் 7ஓட மட்டும்தான் ஒர்க் ஆகும். பேட் 7ஓட எக்ஸசரிஸ் பேக்வர்ட் கம்பேட்டபிள் உங்களுக்கு கிடையாது. இப்படி மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நோட்ஸும் சரி, ஒரு கேன்வா அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, கேன்வாஸ் அப்ளிகேஷன். ஸோ எம்ஐ கேன்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் டேப்லெட்டில் வரைகிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரைகிறதுக்கு அருமையாக இருக்குது. இந்த பென்னுடைய அந்த டச் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரியல் லைஃப் பென்சிலோ ஒரு கலர் பென்சிலோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதோட சுத்தமாக எங்கேயுமே லேக் கிடையாது. இதில் 2-3 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்லைட் பட்டன். ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அப்படி பாயிண்ட் பண்ணி இதெல்லாம் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு எல்இடி பாயிண்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்குமே இந்த பர்டிகுலர் பெண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா மோடில் இருந்தீங்க அப்படின்னா
இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கேமரா பற்றி நம்ம சொல்லிடுவோம். பின்புறத்தில் இருக்க கேமரா பெருசாக நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஷோமி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கும். பட் பின்புறத்தில் இருக்க கேமரா ஒரு பேசிக் கேமரா. இதை வச்சு ஏதாச்சும் டாக்குமெண்ட்டை நம்ம ஸ்கேன் பண்ணிக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேமரா. ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டேப்லெட்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் பாருங்க. இது வந்து ஷோமியோடைய Pad 7ல நான் எடுக்கக்கூடிய வீடியோ. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. முக்கியமாக வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஸோ இதான் ஷோமியோடைய Pad 7 மற்றும் அதனுடைய ஆக்சசரிஸ் எல்லாமே. ஸோ இதோடைய விலை விவரங்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வாங்கலாம். டேப்லெட் வேர்ல்டுல ஒரு காம்படிட்டிவான ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஷோமியோட Pad 7 அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.